தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நேற்றைய தினத்தில் மனாசே குறித்து பார்த்தோம். அதில் ஆகாப் என்கிற ராஜா குறித்து பார்த்தோம். இன்றைக்கு சோதோகுமார பட்டணத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். லோத்தும் அவனுடைய மனைவியும் குறித்து நாம் பார்க்க போகிறோம். சோதோகுமாரம் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்த ஒரு பட்டணமாக காணப்படுகிறது. அங்கே இருக்கிற ஜனங்கள் தேவனுக்கு விரோதமான சில காரியங்களை செய்வதனால அந்த பட்டணத்தை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நினைக்கிறார். இங்கே நான் பார்க்கும்போது ஆதியாகமும் 19வது அதிகாரத்திலே நான் பார்க்கும்போது கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதன் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்ணீரிலிருந்து நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியும் உன் 2 குமாரத்திகளையும் கூட்டிக்கிட்டு நீ போ என்று சொல்லுகிறதான ஒரு சம்பவத்தை நான் பார்க்கிறோம். அவர்கள் போக தாமதித்ததுனால அந்த புருஷர்கள் அவர்கள் கைகளை பிடித்து வெளியே கொண்டு போய் விடுகிறதான ஒரு காரியத்தை நான் பார்க்கிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இங்கே அவர் சொல்லுகிறதான ஒரு காரியம், நீங்கள் பின்னிட்டு திரும்பி பார்க்கக்கூடாது, பார்த்தீரானால் உப்பு தூணாக மாறிவிடுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அங்கே பார்க்கும்போது லோத்தினுடைய மனைவி அந்த சோதோகுமார பட்டணத்தை பிரிந்து வருவதற்கு துளியும் விருப்பமில்லாத காணப்படுகிறது. ஆசை யாரை விட்டுடுச்சு? எல்லா மனுஷனுக்குள்ளே ஆசை இருக்கிறது. தேவன் நமக்கு ஏற்கனவே ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், அநேக ஆசீர்வாதத்தை. நாம் அதை பார்க்காமல் குறுகிய வட்டத்துக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ பார்க்கும்போது லோத்து மனைவி திரும்பி பார்க்கும்போது உப்புத்தூணாக மாறி போகிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பூமியை கர்த்தர் கொடுத்தார். மீண்டும் அதை விட்டு வெளியே வா என்று கூப்பிட்டால் உடனே நாம் வந்துவிட வேண்டும். லோத்து மனைவிக்கு அந்த பூமியை விட்டு வர முடியவில்லை. ஆசை. நாம் செய்ய வேண்டியது தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டியது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும்போது எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அந்த பட்டணம் என்ன? அதைவிட அதிகமான பட்டணங்களையும் ஆசீர்வாதத்தையும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுப்பார். நம்முடைய ஆசை இயேசுவாக இருக்க வேண்டும். லோத்து மனைவியை போல இருக்கக்கூடாது. நாம் ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வாகவும் ஆண்டவர் மேலே ஆசை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மளை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.